ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடியாக கண்காணித்து வரக்கூடிய மூத்த ஊடகவியலாளர் திவ்ய விக்னேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜீவா. மூத்த தவிர்த்துக்கலாம், மூத்த ஊடகவியலாளர் தவிர்த்துருக்கலாங்கிறீங்க. இருந்தாலும் தொடர்ச்சியா ஒரு செய்தியை கவனிக்கிறீங்க, அரசியல் களத்தை கவனித்ததுங்கிற அடிப்படையில் அந்த மூத்தங்கிற பட்டம் வழங்கப்படுது. நன்றி. பலருக்கும் எனக்குமே விவாதங்கள மூத்த ஊடகவியலாளர் மூத்த பத்திரிகையாளர் சொல்லுவாங்க. சரி, ஓகே. அப்படிங்கிறதால செய்திகளை சொல்வதில் அந்த திறனும் அந்த புலமையும் இருக்கிறதுனால அந்த வார்த்தையை நம்ம சேர்த்துக்கலாம் தான் நினைக்கிறேன். சட்டமன்ற நிகழ்வுகளை பொறுத்தவரையும் இப்ப நேரலையில எல்லாருமே பார்க்குறாங்க. நிறைய புதிய சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள், அவர்களுக்கு வாய்ப்பு தரலாங்கிறதும், ஐயோ இது என்னங்க இவ்வளவு நகைச்சுவையா இருக்குங்கிற மாதிரி விமர்சனங்கள் கலவையா வருது. இந்த நிலையில் மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு ஆங்கில பத்திரிகையை காட்டி இந்த மாதிரி எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு போட்டிருக்காங்க, இதெல்லாம் சும்மா காசு வாங்கிட்டு போடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் கடுமையான எதிர்வினை வந்திருக்கு. ஒரு ஊடகத்தை ஊடகத்தில் ஒரு செய்தி வந்தால் அதெல்லாம் பணம் வாங்கிட்டு தான் போடுவாங்கன்னு சொல்வது ஊடகத்தை ரொம்ப கேள்விக்குட்படுத்துற மாதிரி இருக்கு. அப்போ பத்திரிகையில் வர எல்லா செய்தியும் பணம் வாங்கிட்டு வருவதா? அதுக்கு நீங்க பதில் சொல்லணுமே ஒழிய பத்திரிகையினுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குட்படுத்துற மாதிரி பேசுவது என்பது ஏற்புடையது. பத்திரிகையாளர் சங்கங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன செய்தி வந்தது? அமைச்சர் கீர்த்தனா ஏன் அதை மறுக்காம இப்படி ஒரு பழி போடுறாங்க? டு ஸ்டார்ட் வித், புதிய அரசு பொறுப்பேற்று சட்டசபை நடவடிக்கையில் சட்டசபையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல இனிஷியேஷன் இருந்தது. புதிதாக இந்த மாதிரி பதவியேற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிட்டு அவர்களுக்கு பயிற்சி எல்லாம் வழங்கக்கூடிய ஏற்பாடு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன், நான் இந்த மாதிரி ஏற்பாடு நடந்தது கிடையாது. அது ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. அதுக்கு பிற்பாடு சட்டசபையில் நடந்தது எல்லாமே ஒரு ரேஜ் பைட்டிங் சினாரியோவாக பார்த்தது. சமூக வலைதளங்கள்ல மட்டும்தான் இந்த ரேஜ் பைட்டிங் நம்ம பார்ப்போம். நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்துல புலமை அடைஞ்சிருப்போம், ஒரு நிபுணத்துவம் இருக்கும், அது கீழே சம்பந்தம் இல்லாம யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளை ரேஜ் பைட் பண்ணிட்டு போவாங்க. அது நமக்கு ரொம்ப ஆத்திரத்தை மூட்டும். ஏறத்தாழ இந்த நாள் வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய சட்டமன்ற நிகழ்வுகள் நம்ம பார்த்தா அந்த மாதிரியான ஒரு ரேஜ் பைட்டிங் சினாரியோஸ் தான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஆக்வர்டா போகுதா அப்படின்னா, இதுக்கு முன்னாடியுமே கூட சட்டசபையில நிறைய நிகழ்வுகள் நாம் பார்த்துருக்கோம். சபாநாயகர் இதுல எல்லாம் ஏறி நின்னதை பார்த்துருக்கோம், சட்டையை கிழிக்கப்பட்டு போனதில் பார்த்துருக்கோம். ஆனா நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புனைவுகள் சொருகிய கதைகளாகவோ செய்திகளாகவும் சொல்றவங்களுடைய அரசியலும் சேர்ந்ததுல இருக்கும் அதுல. ஆனா இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நேரலை செய்யப்படுறதுனால, லைவ் செய்யப்படுறதுனால அன்எடிட்டர் வெர்ஷன்ஸை நம்ம பார்க்குறோம். இதுல என்ன ஒரு இதுல சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அண்மை காலங்களில் சட்டசபை பார்க்கக்கூடிய சட்டமன்ற நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய கூட்டமானது ஜாஸ்தியா இருக்கு, பார்வையாளர்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. ஏன்னா லைவ் பண்றதால எல்லாருக்கும் மொபைல் கையில் இருக்கிறதுனால அவங்க பார்க்குறாங்க. நல்லா என்கேஜிங்கா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்கு, பஞ்ச் ரிலாக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு இருக்கு, டான்ஸ் இருக்கு, ஸ்டெப் இருக்கு, ஸோ அவங்க ரசிக்கிறாங்க. ஐ மீன் அது கவனிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்படி நடக்கும் பொழுது இதை பார்க்கும் பொழுது இதுதான் அரசியலா, இதுதான் இப்படிதான் சட்டங்கள் இயற்றப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு புரிதலுக்கு அவங்க போயிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீதிமன்றங்களுக்கு என்ன மாண்பு இருக்கோ, நீதிமன்றங்களுக்கு என்ன மரியாதை இருக்கோ, அதுக்கு சற்றும் குறைவில்லாத மாண்பும் மரியாதையும் உள்ள இடம் பார்த்தோம்னா சட்டமன்றம். சட்டமன்றம் 4 தூண்ல ஒரு தூண், பில்லர் ஆஃப். ஆமா. ஸோ அப்படிப்பட்ட இடங்கள்ல தனிநபர் விமர்சனமானது, தனிநபர் தாக்குதலானது நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இந்த சட்டமன்றத்தில் தான் முதல் தடவையா சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, ஆளுந்தரவை பார்த்து ஆதாரம் இல்லாத தகவல்களை தவிர்க்கணும். நிறைய அவை குறிப்புகள் ஆளும் கட்சி பேசுறதான் நீக்கிறாரு. ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா இத்தனை நாள்ல நீக்கின பகுதியிலேயே ஒரு தனியா புத்தகம் போடலாம். அவை குறிப்பு நீக்கின பகுதியே ஒரு புத்தகமா போடலாம். அப்படி ஒரு சூழல் இருக்கு. ஸ்பீக்கிங் அபவுட் மினிஸ்டர் கீர்த்தனா, நேற்றைய சட்டமன்ற நிகழ்வில் தொழில்துறை சார்ந்த விஷயம் பேசும்பொழுது எதிர்கட்சி உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் ஒரு பத்திரிகையில் வந்த செய்தியை மேற்கோள் காமிச்சு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அண்டைய மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது பெருமளவில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல முயற்சி பண்றாரு. எடுத்த மாத்திரத்திலேயே அவங்க எந்திரிச்சு ஒரு தகவல்களை ஒரு மறுப்பு தெரிவித்து ஒரு தகவலை பதிவு பண்றாங்க. விச் இஸ் அது ஒரு அப்பட்டமான ஒரு பொய். அது பிளாட் அண்ட் லை. தேர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ளூ லைஸ் அண்ட் பிளாட் அண்ட் லைஸ். அதாவது அந்த செய்தியானது, அந்த செய்தியை பற்றி நம்ம சொல்கிறேன்,
பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பத்திரிகை ஜூலை 31 அந்த செய்தியை வெளியிடுறாங்க. அதை எழுதுறது வந்து ஹிமான்ஷி பரத்வாஜின்னு சொல்லிட்டு 2023 2020 வரைக்கும் ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்துல டெல்லியில அவங்க வந்துட்டு எக்கனாமெட்ரிக்ஸ் படிச்சவங்க, ஒரு எக்கனாமிக்கல் அனாலிசிஸ்ட். அவங்க தொடர்ந்து பொருளாதார கட்டுரையை வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் எழுதிட்டு இருக்கக்கூடியவங்க. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் முதல்ல நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏறத்தாழ 40 வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்னணி ரொம்ப முக்கியமான ஃபினான்ஷியல் நியூஸ் பேப்பர் அது. ஸோ அப்படி அதில் வந்த ஒரு தகவல்கள் வந்துட்டு அந்த தகவலை வந்துட்டு எதிர்கட்சி உறுப்பினர் வந்து பதிவு பண்ணுறாரு. அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்காக அவங்க அமைச்சர் கீர்த்தனா எந்திரிக்கிறாங்க. எடுத்த மாத்திரத்திலேயே ஒரு பிளாக் அண்ட் லைட் ப்ராஜெக்ட்ஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்தா பைசா கொடுத்தா செய்தி போடக்கூடிய பத்திரிகை அது. இல்லை அப்படி அவங்க சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் முகாந்திரம் வச்சிருக்காங்களா? இல்லை, அவங்க சொல்றதே அதை முதலையே பொய்ன்னு ஆயிடுது. இல்லை, அவங்க சொல்றதே பொய் தான், பொய்க்கு ஆதாரம் இல்லை. அண்ட் மோர் ஓவர் இதை சட்டமன்றத்தில் அனுமதிக்கிறாங்க, நேரடியாகவும் போயிடுது. இதுக்கு பிற்பாடு இதுக்கப்புறமேட்டு தான் இந்த விவாதமாக தொடங்குது. இது பொய்யா இல்லையா, அது தப்பா இல்லையா, அதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயம் வந்துடுது. பத்திரிகைகள் வந்துட்டு காசு வாங்கிட்டு தான் போடுறாங்க அப்படிங்கிறது வந்துடுது. ஆனா இன்னைக்கு இது வந்து ஒரு நார்மலைஸ் செய்யப்பட்ட ஒரு விஷயமா மாறி இருக்குது ஜீவா. இப்போ வந்துட்டு பத்திரிகைக்காரனா காசு வாங்குவாங்க, இது மாதிரி நிறைய நார்மலைசேஸ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி நார்மலைஸ் செய்யப்பட்டது. அங்கேதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. இங்க பத்திரிகையாளர்கள் எவ்வளோ கடினமான உழைப்பை போட வேண்டியிருக்கு. அவங்க உடல் நலம், அவங்களுடைய குடும்பம் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு தான் அவங்க இந்த தொழிலை வந்து செய்யக்கூடிய வேலை இருக்குது. தொடர்ந்து அவமானப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழல். பணம் வாங்கிட்டு போடுறேன் தானே, அவன் அந்த செய்திக்கு சோர்ஸ், புத்தகங்கள், கான்டாக்ட் பல்வேறு தரப்பட்ட வாங்கி பாசிட்டிவ் நெகட்டிவ் அது இதுன்னு வாங்கி போட்டு முடிச்சுட்டா பணம் வாங்கிட்டு தானே போட்டேன் அப்படிங்கிறது வந்து அந்த ஒர்க்கையே அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு செய்தியானது எத்தனை படிநிலைகளை தாண்டி ஒரு தகவலா இருக்கக்கூடிய வெறும் ஒரு தகவல் அது செய்தியா மாறதுக்கு முன்னாடி எத்தனை படிநிலைகளை அது கடக்க வேண்டியிருக்கு, எத்தனை லேயர்ஸ் தாண்ட வேண்டியிருக்குது, எத்தனை ஆத்தென்டிகேஷன் அது பட வேண்டியிருக்குதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவ்வளவு கடினமான படிநிலைகளை தாண்டி இருக்குது. அதை எடுத்தடுப்புலயே ரொம்ப சாதாரணமா சொல்றது, அதுவும் பொதுமையில, அதுவும் சட்டமன்றத்துல சொல்றது அப்படிங்கிறது வந்துட்டு இது வரைக்கும் சட்டமன்றத்துல பத்திரிகையாளர்களை பத்தி இந்த மாதிரி இல்ல காசு வாங்கி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி ஒரு சம்பவத்தை நான் வந்து பார்த்தது கிடையாது. ஐ வாஸ் ஷாக்டு. இது இப்படி பதிவு பண்றாங்க. நீங்க அப்ப அங்கதான் இருந்தீங்க? நான் சட்டமன்றத்துல தான் இருந்தேன். நேரலை நான் ஐ வாஸ் ஷாக்டு. என்ன இப்படி சொல்றாங்க, இப்படி பதிவு பண்றாங்களே. இன்ஃபேக்ட் இதற்கு வந்துட்டு உடனடியாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவும் தங்கம் தென்னரசும் வந்துட்டு அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படி பொதுவாக பேசக்கூடியது தவறான விஷயம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, ஆனா டு தி சேட் பார்ட் அது அவை குறிப்பில் நீக்கப்படலை. நீக்கல சபாநாயகர் அவைத்தலைவர் வந்து அந்த அவை குறிப்பில் நீக்க கிடையாது. அது 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 ஒரு வெறுமன தகவலாக மட்டுமே அது இருக்குது. இப்போ காசு வாங்கிட்டு தான் போட்டாங்க அந்த செய்திங்கிறது ஒரு அவை குறிப்புல இருக்கும். அப்ப இருக்கு, காசு வாங்கிட்டு போட்டிருக்காங்கன்னு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் பார்த்து. இதுக்கு பத்திரிகையாளர் வழக்கம் போல கண்டனம். காலப்போக்கில் அது மறந்துடும். நாளை பின்ன சட்டசபை குறிப்புகளை படிக்கிற அந்த ஊடகவியலாளருக்கு மாணவருக்கு தப்பான செய்தி கண்டிப்பா போகும். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு அங்க 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 வந்துட்டு ஒரு ஹாப்பனிங்ஸ் ஹப்பா மாறிடுச்சு. தனிநபர் தாக்குதல், தனிநபர் விமர்சனமானது ரொம்ப பெருகிடுச்சு. நேரடியா வந்துட்டு G2 மருமகன் பத்தி பேசவா, நான் லாட்ரி மருமகனை பத்தி பேசவா, இந்த மாதிரியான இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பாஷணைகள் நடந்திருக்கா, இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு பேத்தட்டிக்கான விஷயம் என்னன்னா ஜீவா, பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்ட் ஆனது விடப்படுது. கேள்வி நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றின விவாதமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 110 அறிவிச்சதுனால சரி ஃபைன் ஓகே. அன்னைக்கு சாயந்தரமே முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் 20 நிமிஷம் வந்துட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. பரந்தூர் விமான நிலையமானது எத்தனை முக்கியமானது, அதை 1 ட்ரில்லியன் எக்கானமி நோக்கி போகிறதுக்கான அது வழிவகைகள் எப்படிப்படுது, தொழில்துறை எப்படி இந்த விமான நிலையம் வந்தபோது எப்படி விரிவடையும், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ட்ரஸ்ட் மீ, அந்த கண்டென்ட் அந்த நியூஸ் பெருசா போகவே இல்லை. ஆனா சட்டமன்றத்துல மன்மத நன்றிகளும் காமவீரர் காமராஜருங்கிற மாதிரியான அந்த அவை குறிப்புல இருந்து நீக்கினாலும் அதுதான் வைரல் ஆகுது. நீங்க இது யாராவது சென்றடைய வேண்டிய செய்திகள் எதுவுமே வரல இல்லாம போயிட்டு வெறுமன இந்த டயலெக்டிக்ஸ் இருக்குங்களா, இந்த ரேஜ் பைட்டிங்கும் ஹேட் ஸ்பீச்சும்
இது மட்டும் தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு. தமிழகத்துல அரசியல் மொழியில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குது. சட்டமன்ற மொழியில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இந்த மாற்றமானது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னா தமிழகம் பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தனித்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு மாநிலமா இருக்கு அப்படின்னா அதுக்கு அதனுடைய மொழி ரொம்ப முக்கியம். அது ரொம்ப பெரிய பங்காற்றி இருக்குது. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. மொழிங்கிறப்ப நீங்க சொல்ற மொழிங்கிறது லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் அடிப்படையில நம்ம பக்கத்துல கர்நாடகால கர்நாடகத்துல பேர் இல்ல, விதான் சபா தான். கேரளால எல்லா இடத்துலயும் விதான் சபா தான். ஏன்டா உங்க மொழியில பேர் வைக்கல? தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழ்ல பேர் இருக்கு. அதுவும் சட்ட சபை இல்ல, சட்டமன்றம். அண்மை காலங்கள் நீங்க பார்த்து சபாநாயகர் கிடையாது, அவை தலைவர். இந்த 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 இதெல்லாம் ரொம்ப கீனா அறிஞர் அண்ணா காலத்துல அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை கொண்ட தமிழ்நாடு. எக்ஸாக்ட்லி 1967 அத்தனை மாற்றங்களை ரொம்ப நுணுக்கமா ரொம்ப அடிப்படையிலிருந்து துவக்கப்பட்ட ஒரு வரலாறு நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்போ இந்த அன்பார்ச்சுனேட்லி 2026ல ஒரு புதிய அரசு உருவாயிருக்கு. ஒரு புதுசா ஒருத்தவங்க விஷயம் பண்றாங்க அப்படின்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி அவங்க அந்த ட்ரைனிங் எல்லாம் போட்டுருந்தது நல்ல ஒரு விஷயம், ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஆனா அண்மை காலங்கள்ல தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனை ஆரோக்கியமா இல்லை அப்படிங்கிறதா பார்க்க முடியுது ஜீவா. இப்ப இவங்க ஒரு அமைச்சர் இப்படி ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க, அந்த பத்திரிகை சார்ந்து அவங்கள்ட்ட இருந்து விளக்கம் வந்திருக்கு. அது ஆங்கில ஊடகம். ஆமா, அது ஆங்கில ஊடகம். ஒரு தமிழ்நாட்டு லெஜிஸ்லேட்டிவ்ல நம்மளை பத்தி இப்படி ஒரு தப்பான விஷயம். அது வெறுமன ஆங்கில ஊடகம் இல்ல. அது 100 ஆண்டுகள் பழமையான ஆனந்த பஜார் பத்திரிகா, வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஆனந்த பஜார் பத்திரிகை 100 ஆண்டுகள் பழமை வந்த நிறுவனம். அது 1975 அந்த நிறுவனம் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் அவங்க தொடங்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு லேட்டர் பீரியட்ல ஒரு தனியார் நிறுவனம் கொட்டாக் நினைக்கிறேன், அவங்க இதை டேக் ஓவர் பண்றாங்க. பட் ஸ்டில் 40+ இயர்ஸ் அந்த பிசினஸ் ஸ்டாண்டர்ட் நடந்துட்டு இருக்காங்க. காசு கொடுத்தா கூட அவன் செய்தி போட மாட்டான். ஆமா, அது அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட். அதாவது இது ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயத்த அவங்க அமைச்சர் கீர்த்தனா பதிவு பண்ணாங்க. இந்த மாதிரியான டிஸ்கஷன் பண்றதுனால இன்வெஸ்டர்ஸ் வரமாட்டாங்க, போயிடுவாங்கங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க அவங்க. எனக்கு என்ன அதுல முரண்பாடா இருந்தது அப்படின்னா, அண்மையில் நடந்த ஃபினான்சியல் கான்க்ளேவ் நடந்தது, இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் நடந்தது. 1 லட்சம் கோடி வந்தவங்க எல்லாம் கூட செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு பத்திரிகையாளர்கள் அழைக்கப்படவில்லை. ஆமா, அதான் யூடியூப்ல போட்டுருவோம் பாத்துக்கோன்னு சொன்னாங்க. பத்திரிகையாளர்கள் அழைக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னு கேட்ட பொழுது அங்க இடப்பற்றாக்குறை காரணமாக இதை சட்டத்துறை அமைச்சர் வழக்கு கொடுத்த அப்படி இடம் இல்லாம இருக்கு. நீங்களே ஒரு பெரிய கூட்டமா இருக்கீங்க, உங்களை அகாமடேட் பண்றதுக்கு இடம் இல்லாம இருந்தது. கிராண்ட் ஹோட்டல் கிராண்ட் சோலா நடந்துச்சு, ஐடிசி கிராண்ட் சோலா, அங்க இடம் இல்லை. அதனால பத்திரிகையாளர் அனுமதிப்பட கிடையாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் உள்ள எவ்வளவு முக்கியம், அதுவே அனுமதிக்கப்பட கிடையாது. ஸோ இதுல தான் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். முதல்ல பத்திரிகையாளர்களை இந்த அரசாங்கமானது புறக்கணிக்கிறதா இல்ல அவங்கள இன்னும் இவங்களை ஒரு இப்ப லேபிள் பண்ணியிருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் திராவிட அரசியல் சார்ந்த, சித்தாந்தம் சார்ந்த, கொள்கை சார்ந்த அவங்களா இருப்பாங்க, அவங்கள என்டர்டெயின் பண்றது இவங்களுக்கு பின் விளைவை ஏற்படுத்துமோங்கிற அச்சத்துல இருக்காங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி கிடையவே கிடையாதுங்கிறதா யதார்த்தம். இல்ல, அவங்க பத்திரிகையாளரை சந்திக்காமல் இருப்பது, பத்திரிகையாளர்களே ஒரு முக்கியமான அரசு நிகழ்வு, அது ஒரு தமிழ்நாட்டினுடைய நிகழ்வு. தாவேகாவினுடைய இன்வெஸ்டர் மாநாடு கிடையாது, ஸ்டேட்டோட. எக்ஸாக்ட்லி. அதற்கு கூட தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களா, அதுக்கு நீங்க எல்லா பத்திரிகையாளரையும் இல்ல. இதுக்கு சட்டமன்றத்துல இவர் அமைச்சர் ஆனந்த் சொல்றாரு, அண்ணா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர்கள் மூலியமா ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்பீங்க, அதுக்கு நாங்க ஏதாச்சும் சொல்லுவோம், எங்களை மாட்டி வர்றது தான் கேள்வி பேசி கேள்விகளை கண்டே பயப்படுறாங்க. இல்ல, கேள்விகள் வேணாம் நினைக்கிறாங்க. அவங்க கேள்விகளை பண்ற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே கேள்வி கேட்கறவங்கள பிராண்ட் பண்ணிடுறாங்க. நீ அந்த கட்சிக்காரன், நீ அவன் இவன். ஆமா, இது இப்போ நம்ம இதை அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ரொம்ப அண்மை காலங்கள் 5 வருடமாக தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. அதாவது கரெக்டா சொல்றோம்னா 2020க்கு அப்புறமேட்டு இந்த விஷயம் அதிகமாக பார்க்க முடியுது. நீ இந்த சேனல் தானே, நீ சன் டிவி தானே. ஒரு காலத்துல பிஜேபியினர் இந்த பேட்டனை வச்சு எக்ஸாக்ட்லி. ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா முன்னாள் பாஜக தலைவர் ஹெச் ராஜா அவர்கள்,
அப்புறமேட்டு அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பிறகு ஒரு முறை ஜெயா டிவியை பார்த்து நீ திமுக காரன் தானே கேட்டாரு அவரு. அப்படி சொல்லி நீ திமுக தானே அப்படின்னு கேட்டு ஜெயா டிவில வேலை பாக்குறேன் சார் அப்படின்னு. ஆமா, அப்படி பிராண்ட் செய்யப்பட்ட ஒரு விஷயமும் பார்க்கப்படுறோம் நாம. ஸோ இதுதான் யதார்த்தமா இருக்கு. அவங்க கேள்வி பார்த்து பயப்படுறதை தாண்டி கேள்வி கேட்கறத பிராண்ட் பண்ணி அதை தவிர்த்துடுறாங்க. இன்ஃபேக்ட் நான் இன்னொரு விஷயத்தை அதை பதிவு பண்ணணும். அரசு சார்ந்த அறிவிப்புகளை டிஐபிஆர் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து வெளியிடுறாங்க. ஆனால் கட்சி சார்ந்த விஷயங்கள், கட்சி விளக்கங்களை வந்துட்டு இப்போ அஇஅதிமுக, திமுக, பாமகவாக இருக்கட்டும், இல்லை எந்த கட்சியாக இருக்கட்டும், அவங்க அவருடைய அஃபிஷியல் லெட்டர் பேடில் பொதுச் செயலாளருடைய சிக்னேட்டரியோட வெளியிடுவாங்க. ட்ரஸ்ட்-மீ, தாவேகாவுடைய ஐடி விங் சோசியல் மீடியா பேஜில் வெளியிடுறாங்க. நீங்க சேனல்ஸ்ல வந்துட்டு ஒரு செகண்டரி லீடர் திமுக இருந்தோ அதிமுக இருந்தோ லீடர்ஸோ செகண்டரி லீடர்ஸோ வந்துட்டு ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க, ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா அந்த கருத்துக்கு முதல்வரை நோக்கியே பேசுறாங்க அப்படின்னா கூட அது முதல்வர் தரப்புல இருந்து பதில் வரது கிடையாது, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தரப்புல இருந்து வருவது கிடையாது, ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இல்லையா செகண்டரி லீடர்ஸ் இவங்கிட்ட இருந்தெல்லாம் கருத்து வரது கிடையாது. தாவேகா டிவிகேனுடைய ஐடி விங்ல இருந்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே கூடிய ரீஜனல் மீடியாஸ் வேற தகவல் இல்லாதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா விஜய்னுடைய போட்டோ போட்டு அதுக்கு பக்கத்துல தாவேகா ஐடி விங்னு சொல்லி கீழே சிந்தா போட்டு அதை விளக்கத்தை போட்டுறாங்க. ஸோ இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கருத்துக்களுக்கு எதிர்கருத்து இருக்கு, ஆனா சம்பந்தப்பட்டவங்க இருந்து கிடையாது, கருத்து வந்துடுது, அதை நம்ம எடுத்து போட்டே ஆக வேண்டிய கட்டாயம் தள்ளப்படுறோம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு. இல்ல, நீங்க ஒரு ஊடகவியலாளரா அந்த துறை சார்ந்த கவலை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் சார்ந்த. ஏன்னா பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பதையே விரும்பாம, பத்திரிகையாளர்கள்னாலே தப்பானவங்க, அவங்க ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்கிற மைண்ட் செட்டை பொதுமக்கத்தையும் விஜய் ரசிகர்களையும் இவங்க பரப்புரை நார்மலைஸ் பண்ணாங்கன்னா ஒரு அரசை கேள்வி கேட்கணுங்கிற மைண்ட் செட்டே அவங்ககிட்ட இல்லாம போயிடும். அது ஹிட்லர் முசோலினி மாதிரி போயிடல. கேள்வி கேட்காத, கேள்வி கேட்கறது தானே அடிப்படை ஜனநாயகத்தினுடைய விழுங்கிய. புரியுது. ஆனா அவங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸே வந்துட்டு அவங்க ரிலை பண்ணி இல்லை, நாளிதழ்களையோ இல்ல சமூக வலைதளங்கள் அவங்க நம்பி இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் அந்த சமூக வலைதளங்கள் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. சமூக வலைதளங்கள்ல இன்ஃபேக்ட் நீங்க தாவேகா ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா லிட்டரலி ஒரு கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேள்வி கேட்கப்படுதோ, ஒரு போஸ்டினுடைய கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேள்வி கேட்கப்படுதோ, ரேண்டமா என்ன கேள்வி வருதோ, ஒரு புரிதல் இல்லாம, அடிப்படை புரிதலே இல்லாம ரேண்டமா ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்கல்ல, அந்த கேள்விகளுக்கான பதில் தான் அவங்க கொடுக்குறாங்க. சரி, இது ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 3 months தான் ஆகுது. இது சரியாயிடும் அப்படின்னா ஆகிட்ட ரொம்ப நல்லது. அப்படி அது ஆகணும் அப்படின்னா இப்போ மீடியா அப்புறம் மீடியா பார்ட்டி ரிலேஷன், மீடியா கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் வலுவடையணும். இது 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 சரியான ஒரு சேனலைஸ் செய்யப்படாமல் இருந்தது அப்படின்னா இப்போ அவங்களுக்கு அந்த எலெக்ஷன் டைம்ல அவங்களுக்கு கோஆர்டினேட்டராக இருந்த ரீஜனல் மீடியாஸ் கொஞ்சமோ, அப்போ இப்போவும் கார்டியலாக இருக்கக்கூடிய நேஷனல் மீடியாஸ் கொஞ்சமும் மட்டும்தான் அவங்களோட இருப்பாங்களே தவிர மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் தவிர்க்கப்படும். இல்லையா அவங்க பிராண்ட் சைட் ஆங்கில ஊடகங்களோட இப்படி ஆங்கில ஊடகங்கள் தாவேக்காவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாக்குதே கொஞ்சம். இல்ல அப்ப எந்த ஊடகமா இருந்தாலும் எந்த செய்தி செல் ஆகுதுன்னு தான் பாக்குறாங்க. எந்த பண்டம் வியாபாரம் ஆகுது. அன்பார்ச்சுனேட்லி நியூஸ் ஹேப்பன் டு பி எ கமாடிட்டி நோ. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது இன்னைக்கு தேதிக்கு ஆல்காரிதம் இஸ் ஃபேவரிங் தாவேகா அண்ட் விஜய். நம்ம இந்த வடக்கு ரீல்ஸ் எல்லாம் பாக்குறோம். நம்ம தால்பாத்தி விஜய் பிஎம்ஆனும் பிரதான் மந்திரி இல்ல இந்த மாதிரி திரும்பவும் இன்னொரு தப்பு பண்றோம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு இது ரூட் மாஃபியா தான் பண்ணுது. ரூட் மாஃபியா இல்ல இது அது அந்த கட்டத்தெல்லாம் அவங்க கடந்துட்டாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். அவங்க தானே இனிஷியேட் பண்ணி இல்ல சார். இங்க பாருங்க, பெய்டு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அது சோசியல் மீடியா கிடையாது, மீடியாஸ்லயே இருக்குது. அதுக்குன்னு தனியா மார்க்கெட்டிங் இருக்கு, விளம்பரம்னு சொல்லுவாங்க. அதுதான் மார்க்கெட்டிங் டீம் இருக்கு. நான் ஒரு விளம்பரம் தரேன் அப்படின்னா அந்த விளம்பரத்தை போடுவாங்க. நான் ஒரு நிகழ்வு இருக்கு, அந்த நிகழ்வு குறித்தான சிறப்பம்சத்தை பேசுங்க அப்படின்னா அது மார்க்கெட்டிங். அது எப்பயுமே இருக்குது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு இல்லையா, அது இயங்கக்கூடிய தன்மை இது வேறையாவா இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வடக்கு சார்ந்த நார்த் இந்தியன் கண்டென்ட்ஸ் தான் இருக்கு இல்லைங்களா, அந்த கண்டென்ட்லாம் உண்மையிலேயே ஆல்காரிதம் பேஸ்டு.
இப்ப இந்த ஆல்காரிதம் தான் இங்க நல்ல செல்லிங் பாயிண்டா இருக்கு. இந்த ஆல்காரிதம் வந்துட்டு நல்ல ஈல்டு தருது. இல்ல ஒரு ரீலுக்கு 6000 ரூபாங்கிற மாதிரி கொடுத்து திட்டமிட்டு உருவாக்குறாங்க அப்படின்னு சமீபத்துல புதிய தலைமுறை டிஜிட்டல்ல கூட ஒரு பெரிய இது அம்பலப்படுத்தி அதை போட்டிருந்தாங்க. இருக்கலாம். அது ஆர்கானிக்கா நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துதான் இருக்குது. ஐ மீன் இன்ஆர்கானிக்கா நடக்கக்கூடிய நடந்தது. ஆனா ஆர்கானிக்காவே இந்த ஆல்காரிதம் ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு வின்னிங் ஆல்காரிதமா இருக்கு. இளைஞர்களுக்கு ஏபொலிட்டிக்கல் கூட்டத்துக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பொலிட்டிக்கல் பேசினா போர் அடிக்குது, ஜாலியா இருக்கு. நீங்க இங்கதான் நான் சொல்ல வந்தேன். டிஆர்பி ராஜா அவர்கள் முன்னாள் மினிஸ்டர் வந்துட்டு பேசுற அப்படி அவர் ஒரு 20 நிமிஷம் பேசுறாரு, அது செல்லாகாது. ஆனா மன்மத நன்றி செல்லாகும். புரியுது. அது மட்டும் இல்லாம மன்மத நன்றின்னு ஒரு தமிழ் தெரியாம அர்த்தம் புரியாம ஒரு தப்பான விஷயத்த சொன்னதை ஜாலியா திருப்ப சொல்லி நார்மலைஸ் பண்ணி கைத்திட்டு வாங்குறாங்கல்ல, செல்லாகுது இல்ல, பாக்குறாங்கல்ல, அது செல்லாகுது. அது அதனால பாக்குறாங்க. அதுதான் கவலைப்பட வேண்டிய விஷயம். கண்டிப்பா ஒரு ஊடகவியலாளராகவும் ஒரு தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து சிந்திப்பவராகவும் ரொம்ப ஒரு வருந்தத்தக்க சூழல் இருக்கு. ஏன்னா நம்ம சமகாலத்துல பார்த்த ஊடக உலகமே இப்ப இந்த 2.5 வருஷமா மாறி இருக்கு. 2.5 வருஷமா இல்ல, ஒரு 8-9 வருஷமா மாறி இருக்கு. பட் இப்ப இந்த பாத்தீங்கன்னா ஒரு 6-9 மாதத்தில் அடைந்த அந்த மாற்றம்ங்கிறது ஊடக உலகத்தையே ஒரு வேறு விதமா நோக்கி நகர்த்துவோங்கிற பயம் வருது. அதுவும் இவங்க ஊடகத்தை அணுகுகிற விதம், ஒரு பத்திரிகையை, ஒரு ஸ்டாண்டர்டான பத்திரிகையை அசால்ட்டா காசு கொடுத்த போட்டுங்கிறதுலாம் ஒரு பத்திரிகையாளர்கள் நம்ம எல்லாருமே கவலையுடன் அக்கறையுடன் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. பார்ப்போம், நம்ம என்ன பேசினாலும் இது ஒரு கட்சி சார்பு, கட்சி எதிர்ப்புங்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்படி கிடையாது, இது மக்கள் சார்பு, இந்திய அரசியலமைப்பு சார்பு, கான்ஸ்டியூஷன், ப்ரோ கான்ஸ்டியூஷன் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பார்ப்போம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும். மக்கள் விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய நெருக்கடியான காலகட்டத்துக்கு நோக்கி நம்ம நகர்றோம்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி.